ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மல்டி டேட்டா சர்ச் தமிழ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அது என்னன்னா, ஒரு ஆப் பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்து உங்களோட மொபைல் மூலியமாகவே நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட நேம் உமேங். இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அவங்க பிஎஃப் அமௌண்ட் பற்றின டீட்டெயில்ஸை ட்ராக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமானா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் என்டிட்டி கீழே வர ஒரு ஆப். ஸோ ரொம்ப செக்யூரான ஆப். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு வெயிட் பண்ணிட்டே வாங்க வீடியோக்குள்ள போகும். இந்த உமேங் ஆப்பை நீங்க உங்களோட மொபைல் ஆர் லேப்டாப்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த உமேங் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுங்க. ஓப்பன் பண்ண உடனே இங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் கொடுத்துட்டே போங்க. அப்புறம் இங்க லாகின் ஆர் சைன் அப் இந்த ரெண்டு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, அங்க நீங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணணும். நீங்க புது யூசர் அப்படிங்கிறதுனால சைன் அப் அந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். லொகேஷன் ஆக்சஸ் நீங்க அலோ கொடுங்க. நீங்க அலோ ஆப்ஷன் மேல கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க மொபைல் நம்பர், எம்பின் இது ரெண்டும் நீங்க செட் பண்ண வேண்டியிருக்கும். இங்க கொடுக்குற நீங்க மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஃபர்தரா தான் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது பிஎஃப் அக்கௌண்ட் கொடுக்குற லிங்க் ஆயிருக்கு அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் தேவைப்படும். இங்க நீங்க ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பர் பிரசன்ட் உங்க கையில இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா ஓடிபி வரும், ஓடிபி மஸ்ட். ஸோ அந்த மொபைல் நம்பர் நீங்க என்டர் பண்ணிட்டு கீழே எம்பின் நீங்க ஃபர்தரா லாகின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ல உங்களுக்கு எம்பின் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு நல்லா மைண்ட்ல ஞாபகம் இருக்க மாதிரியான பின் நீங்க செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்க சென்ட் ஓடிபி அப்படிங்கிறது அதனால கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வரும் உங்களோட மொபைலுக்கு. இங்க அலோ ஆப்ஷன் இருக்கு இல்லையா மெசேஜஸ்க்கு, அந்த அலோ ஆப்ஷன் கொடுங்க. அப்போ மட்டும் தான் இந்த ஆப் கண்டினியூ பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஓடிபி வந்த உடனே இந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு இங்க வெரிஃபை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வெரிஃபை ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஆப்குள்ள நீங்க ரீடைரக்ட் ஆவீங்க. ஆப்குள்ள வந்த உடனே உங்களுக்கு இருக்கு இல்லையா ரைட் சைட் கார்னர்ல இந்த மூலையில ப்ரொஃபைல் வேணும்னா ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்க இபிஎஃப் பிஎஃப் ரிலேட்டடா சர்ச் பண்றீங்க இல்லையா, இபிஎஃப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதிகமா இபிஎஃப் தான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்க ரீசென்ட்லி யூஸ்டு அப்படின்னு காட்டுது இல்லையா, அந்த இடத்துல இபிஎஃப்ஓ அப்படின்னு போர்ட்டல் எனக்கு ஓப்பன் ஆச்சு. நீங்க இந்த ஆப்ல பிஎஃப் ரிலேட்டடா தானே பார்க்க போறோம், அதனால நீங்க பிஎஃப் ரிலேட்டடா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்க போய் நீங்க இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்க உங்களுக்கு பிஎஃப் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்குங்க, எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க உங்க பிஎஃப் அக்கௌண்ட்டை வியூ பண்ணி பார்க்கணும், உங்களோட பாஸ்புக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியூ பாஸ்புக் மேல கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நம்ம இந்த வீடியோல வந்து கிளைம் பண்ண போறோம். ஸோ இங்க ரைஸ் எ கிளைம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதனால கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி அனதர் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த கிளைம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இருக்குங்க. இந்த இடத்துல நீங்க கிளைம் பத்தின டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, பிஎஃப் அக்கௌண்டோட யூஏஎன் நம்பர் இருக்கும் இல்லையா, 16 டிஜிட் யூஏஎன் நம்பர், அந்த யூஏஎன் நம்பர் இந்த இடத்துல நீங்க டைப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த யூஏஎன் நம்பர் டைப் பண்ணோன்னே கீழே சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கு. அந்த யூஏஎன் நம்பர் டைப் பண்ணும்போது நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட பிஎஃப் அக்கௌண்டோட எந்த நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வச்சு மட்டும்தான் உங்களால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். சோ பிஎஃப் கூட லிங்க் ஆயிருக்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கையில வச்சுக்கோங்க. நீங்க யூஏஎன் நம்பர் என்டர் பண்ண உடனே கீழே கெட் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது மேல கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஓடிபி வரும். ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஓடிபி நீங்க கீழே என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சப்மிட் மேல கிளிக் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி அனதர் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகுது. இந்த பேஜ்ல உங்களுக்கு உங்களோட யூஏஎன் நம்பர், உங்களோட பேரு, அப்பா பேரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அதாவது பிஎஃப் அக்கௌண்ட் லிங்க் ஆயிடுச்சு அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டோட டீடைல்ஸ், உங்களோட பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோட்ல இருந்து உங்களோட அட்ரஸ் வரைக்கும் மொத்தமா இந்த இடத்துல விசிபிள் ஆகும். நீங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு காட்டுது இல்லையா, அந்த இடத்துல நீங்க பிஎஃப் அக்கௌண்ட்க்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதாவது லிங்க் பண்ணிருக்கீங்க, அந்த அக்கௌண்ட் நம்பர் நீங்க என்டர் பண்ண வேண்டியிருக்கும். என்டர் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு
உங்களோட பாஸ்புக் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க ஓப்பன் ஆகும். இங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இங்க உங்களுக்கு மெம்பர் ஐடி இருக்கு இல்லையா, ஒரு ஐடி 2 ஐடி நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்களோ அத்தனை ஐடிஸ் இருக்கும். அதுல இப்ப நீங்க எந்த ஐடி நீங்க பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெம்பர் ஐடி மேல கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படி ப்ரீவியஸ் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்தர் முன்னாடி கொடுத்துருக்கீங்களா அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு ரைட்டர் அவங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க என்டர் ஆனோம்னா இந்த மாதிரி உங்களோட டீடைல்ஸ் காட்டும், மேல விசிபிள் ஆகும். அடுத்தது கீழே லொக்காலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களோட ஊர் எந்த ஊரோ, ஆதார் கார்டுல எந்த ஊர் இருக்கோ அந்த ஊரோட பேர் நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அங்க ஆதார்ல உங்களுக்கு எந்த தெரு நேம் இருக்கோ அந்த தெரு நேம் அங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட பேரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஸ்டேட், நீங்க எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தோட பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோட் என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்க என்டர் பண்ற எல்லா டீடைல்ஸும் உங்க ஆதார்ல என்ன டீடைல்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு இங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் காட்டுது இல்லையா, அந்த நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல கிளைம் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இங்க ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் இருக்கு இல்லையா, அங்க ஃபார்ம் 31 கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன்ல எந்த ரீசனுக்காக நீங்க இந்த பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னு இந்த ஆப்ஷன்ஸ் காட்டுது இல்லையா, அங்க நீங்க எந்த ரீசனுக்காக அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ரீசன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இல்ல நார்மலா அப்ளை பண்றீங்க, மந்த்லி வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா இல்லஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் நீங்க அமௌண்ட் அப்படின்னு காட்டுது இல்லையா, அந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதும் கீழே அப்லோட் ஃபைல் அப்படின்னு காட்டுது இல்லையா, அந்த இடத்துல கிளிக் டு அப்லோட் அப்படின்ட்டு அந்த இடத்துல நீங்க உங்களோட செக் புக்கோட இமேஜ் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி சில டீடைல்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது என்னன்னா, நீங்க அப்லோட் பண்ற ஃபைல் ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிஎன்ஜி, இந்த 2 ஃபார்மேட்ல மட்டும்தான் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல நீங்க இந்த செக் புக்ல உங்களோட அக்கௌண்ட் நம்பர்ல எந்த விதமான ஸ்ட்ரைக் அவுட்டும் ஆயிருக்க கூடாது. அடுத்தது உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் கிளியரா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ரிஜெக்ட் ஆகாம இருக்கும். போட்டோ நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க பக்கத்துல இருக்க அந்த ரவுண்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அது மேல கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளூ டிக் வரணும். அதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ரீவியஸ் மெனு ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்களா டீடைல்ஸ் அதெல்லாம் ரைட்டா ராங்க அப்படின்னு ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணது உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அவ்வளவுதாங்க, இவ்வளவு ஈஸியா சிம்பிளா நீங்க இல்லையே இந்த அப்ளிகேஷன் மூலியமாவே நீங்க பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். எங்கேயுமே விசிட் பண்ண தேவையில்லை. நீங்க 2-3 நாள் கழிச்சு நீங்க ட்ராக் பண்ணணும் உங்களோட பிஎஃப் அமௌண்ட் செட்டில் ஆகுதா இல்ல எவ்வளவு டிலே ஆகுது, என்னாச்சு, ரிஜெக்ட் ஆச்சா அப்படின்னு பாக்கணும்னா இதே ஆப்லயே இங்க ட்ராக் கிளைம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இது மட்டும் இல்லைங்க, இந்த ஆப்ல நீங்க வியூ பாஸ்புக் ஆப்ஷன் தெரியுது இல்லையா, அந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்றதுனால நீங்க உங்க அக்கௌண்டோட மொத்த டீடைல்ஸும் நீங்க இந்த ஆப்ல ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இன்னொரு சின்ன விஷயம்னா, இது வந்து ப்ரொமோஷனுக்காக பண்ற வீடியோ கிடையாதுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோ. இந்த ஆப் யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாம இருக்கிறதும் அது உங்களோட சொந்த விருப்பங்க. இதுக்கு சேனல் எந்த விதத்திலையும் பொறுப்பாகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.